Hi everyone, welcome back to another video. Hyderabadi Chicken Dum Biryani perfect measurements oda இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். First வந்து 200 ml oil வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணி குக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது இந்த 200 ml ஆயில் தான். அதே மாதிரி ஆனியன் வந்து 400 grams ஆனியன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 2 பேட்சாக இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பேனில் கூட நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒரே பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் மெஸ் வந்து குறையும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு ஒர்க்குமே வந்து ஈஸியாக முடியும். இப்போ நான் குக் பண்ண போகிற சிக்கன் தம் பிரியாணியோட குவான்டிட்டி 1 kg சிக்கன் வித் 1 kg ரைஸ். இப்போது ஃபஸ்ட் பேட்ச் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் பேட்ச் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் வந்து நம்ம கார்னிஷிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அனதர் ஹாஃப் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த சேம் பாத்திரத்துலேயே நம்ம வந்து சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதில் பேலன்ஸ் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஆயில் கூல் ஆனதுக்கப்புறமா நான் இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பே லீஃப், ஒரு 5 பீஸ் பட்டை, 5 கிராம்பு அண்டு ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு ஒரு 6 பச்சை மிளகாய். நான் ஃப்ரை பண்ண ஆனியனில் ஹாஃப் வந்து இதில் நான் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அண்டு கர்டு வந்து நான் வந்து எக்ஸாக்டாக அதாவது 2 பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கெட் வந்து 120 ml தான். ஸோ நான் 2 பேக்கெட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்டில் வந்து கொஞ்சம் இந்த புளிப்பு இருக்காது இல்லையா, ஸோ ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நான் இப்போ இதில் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி அண்டு புதினா இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மேரினேஷன் வந்து நம்ம ஒரு 1 to 2 hours வரைக்கும் நம்ம அப்படியே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது ரைஸ் வந்து நான் இப்போது ஊற வச்சுக்க போகிறேன். நான் இந்தியா கேட்டோட டுபார் பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எக்ஸாக்டாக 3 லிட்டர் நான் வந்து இப்போ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இந்த வாட்டர் வந்து நமக்கு போதும். ஸோ இந்த வாட்டரில் பே லீஃப், கொஞ்சமாக ஏலக்காய், கிராம்பு, பட்டை இந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா அண்டு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. எக்ஸாக்டாக இந்த 1 kg ரைஸ்க்கு வந்து இந்த சால்ட் வந்து போதும். அண்ட் ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பாயிலாக எப்படியும் ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ண எடுத்து வச்ச சிக்கனை இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutesக்கு வந்து இந்த சிக்கன் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு மிக்ஸ் வந்து இந்த மாதிரி இடையில கொடுத்துக்கலாம். இது கீழே அடி பிடிக்காது. ஸோ இந்த மசாலா வந்து குக் ஆகும். ஜஸ்ட் 10 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே நம்ம வந்து ஃப்ளேம் வந்து நம்ம லோ பண்ணிக்கலாம். லோ பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு வச்சுருந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்து ஒரு 80% வந்து குக் ஆகணும். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற சால்ட் எல்லாமே வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் வாட்டர் கூட நீங்கள் 3 liters நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா 1 kg ரைஸ்க்கு வந்து குக் ஆகிறதுக்கு தாராளமாகவே இது போதும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. ஒரு 80% வந்து குக் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம இப்போது வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். ஆயிலெலாம் வந்து செப்பரேட் ஆகி மேலே வந்து தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 பேட்சை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹாஃப் குவான்டிட்டி ரைஸ் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இது வந்து நம்ம லெவல் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா வந்து மேலே இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ஃப்ரைடு ஆனியன்ஸுமே வந்து நான் ஒரு லேயர் இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற ரைஸுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிவிட்டு அண்டு பேலன்ஸ் இருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து இது மேலே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சூடான பாலில் குங்குமப்பூ ஆட் பண்ணி ஊற வச்சு அதை கூட இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை. ஸோ அதனால் நான் வந்து க்ரீன் ஃபுட் கலர் அண்டு எல்லோ ஃபுட் கலர் இது ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கீ வந்து மேலே நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீயோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ½ அன் ஹவருக்கு கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் நம்ம தம் போட போகிறோம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு கீழே ஒரு பழைய தோசைக்கல் வைக்கலாம். அப்படி இல்லை உங்களோட பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி கனமானதாக இருக்குது, அடி பிடிக்காதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுடலாம். ஒரு ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கும். அண்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கன் குக் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக குக் ஆகிருக்கு. இது வந்து நம்ம கிளறக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப நம்ம எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதோடு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அண்டு அன்னைக்கு நான் தம் பிரியாணியோட காலிஃப்ளவர் 65 அண்டு ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக அண்ட் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி. இன்றைக்கி இதில் நான் ரொம்ப பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நம்ம யூஸ்வலாக குக் பண்ணுற பிரியாணி மெத்தடை விட இந்த தம் பிரியாணி ரெசிபி ரொம்ப ஈஸி. சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியான பிரியாணி. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.